ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5:25 ஆகுது. கரெக்டாக ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மார்னிங் எழுந்துக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. காலையில் வந்து எழுந்திரிச்சு நம்ம ரொட்டீன் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருது இல்லையா? அதனால் நைட்டே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்பயுமே அப்படி தான். ஸோ அந்த ரொட்டீன் வந்து என்றைக்குமே மாறாது. இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு நான் நேற்றே கொஞ்சம் யோசித்து வச்சுட்டேன். மித்துன் குட்டி வந்து பாஸ்தா பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். இப்போ லஞ்சுக்கு இந்த மாதிரி பாஸ்தா, இட்லி, தோசை அந்த மாதிரிலாம் கொடுக்குறேன் அப்படின்னா காலையிலே வந்து சாப்பாடு ஊட்டி விட்ருவேன். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாத மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் நைட்டும் வந்து ஒரு சில நேரம் சாப்பிட மாட்டான், டிஃபன் தான் கேட்பான். ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது. கமெண்ட்ஸில் நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுத்துருக்கீங்க. நிறைய வந்து ஆர்கனைசேஷன் வீடியோ போடுங்க, இந்த மாதிரி ரொட்டீன் வீடியோஸ் போடுங்க, காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து என்னென்ன சமைக்கிறீங்க, என்ன லஞ்ச் பேக் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னா டெய்லி எடுக்கிறது பாசிபிளா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு நேரமும் ஒரு மாதிரி இருக்கும். காலையில் ஒரு சில நேரம் சீக்கிரம் எழுந்துக்கிற மாதிரி இருக்கும், தக்ஷு தூங்குறத பொறுத்து. ஆனால் என்னோடய டைம் மாறாது. 5 மணிக்கு அலாரம் வச்சு ஒரு 5:15 அந்த மாதிரி எழுந்திரிப்பேன். ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ரெடியாகி வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த டைம் எடுத்துக்கிறதுனால தான் ஒரு சில நேரம் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போகுது. சரி, இன்றைக்கி எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் அர்லியாகவே எழுந்திரிச்சேன். ஸோ ஏர்லி அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவும் எழுந்துக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம 5 மணிக்கே எழுந்துக்கிறோமா, காலையில் ஃபுல்லாக நமக்கு வேலை இருக்கும். அதோடு எனக்கு 12 வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க போனதுக்கப்புறமா 10 மணிக்கு கொஞ்சம் மற்ற வேலைகள்லாம் பார்ப்பேன். துணி துவைக்கிறது அது ரொட்டீனாக எல்லாருமே பண்ணுறது தான். அப்புறம் குழந்தைய போய் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்துட்டு ஸோ அவனுக்கு சாப்பாடு ஊட்டி அந்த மத்தியான டைம் நமக்கு வந்து பயங்கர வசதியாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். இது வந்து புதுசு கிடையாது. மித்துன் குட்டி பார்த்திங்கன்னா 3 வேளையும் டிஃபன் கொடுத்தாலும் சாப்பிடுவான். அந்த சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்குமோ தெரியல எனக்கு. பிரியாணினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதுவும் டெய்லி நம்ம அதுவும் பண்ண முடியாது. இப்போ மற்றது அதாவது சாம்பார் ஐட்டம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவான். கீரை வந்து சுத்தம் சாப்பிடவே மாட்டான். இப்போ நான் இன்றைக்கி இட்லி தான் பண்ண போகிறேன். நான் போய் கேட்டுட்டு தான் செய்வேன் அவன்கிட்ட. என்னம்மா காலையில் சாப்பாடு சாப்பிட்றியா இல்லை டிஃபனே சாப்பிட்டு போறியா அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு இட்லியே கொடுத்துரு அப்படின்ட்டான். சரி, நம்ம இட்லி எப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் தான் வைக்கிறேன். டக்கு டக்குன்னு அந்த ரெசிபி வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். காலையில் நான் ஒன்று நினச்சி வந்து இது தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பேன், ஆனால் அவன் அதை அப்படியே மாற்றிடுவான். ஸோ பருப்பு சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு 1/2 கப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி அதெல்லாம் சேர்த்து பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சாம்பார் இது. சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். 1 பாட் சாம்பார் மாதிரி கடகடன்னு நம்ம பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இடித்து போட்டேன். இதில் பூண்டையும் இடித்து போட்டிருக்கேன். ஒரு தக்காளி பழம், ஒரு 6-7 பல் சின்ன வெங்காயம், 6-7 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு 2 பச்சை மிளகா, ஒரு 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி. அப்புறம் இது வந்து மேற்பொடி சொல்லுவோம் இல்லையா சாம்பாருக்கு, அது தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா அதெல்லாம் சேர்த்த பொடி அது. அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டுருவேன். புளித்தண்ணி ஊற்ற வேண்டாம், ரொம்ப புளிப்பாயிடும். தக்காளி பழம் போட்டிருக்கோம் இல்லையா, அது போதும். அந்த பச்சை மிளகா வாசனைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மித்துன் குட்டிக்கு, தக்ஷுக்கு இது ரொம்ப பிடிக்கும். மித்துனாவது பொடி வச்சு சாப்பிட்ருவான், ஆனால் தக்ஷுக்கு வந்து சட்னி வேணும், இல்லை சாம்பார் வேணும். சார் அப்படி இருந்தால் தான் சாப்பிடுவார். இப்போ அவனையும் நான் மறந்துட்டேன் பாருங்கள், அவன் ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு தனியாக நான் ரெசிபி பண்ணணும். ஸோ ஒரு சில நேரம் அம்மா எனக்கு தோசை கொடு, இட்லி பண்ணால் தோசை, தோசை பண்ணால் இட்லி, அப்படி தான் ஆகும். இப்போ பாஸ்தா லஞ்சுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த மீல் மேக்கர் தான் பண்ண போகிறேன். இது வந்து சுடு தண்ணியில் ஊற போட்டுட்டேன். இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தாளித்து போட்டுருவேன். கடுகு, வரமிளகா இது போதும். ஏற்கனவே வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சாம்பார் பொடி வேறு சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு ஒரே ஒரு மிளகா மட்டும் தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை
கருவேப்பிலை வந்து எப்பயுமே எண்ணெயில் நீங்கள் போடாமல் இந்த மாதிரி தனியாக போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து சாம்பாரில் கொட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவன் நீங்கள் வந்து தோசை, இட்லி, சப்பாத்திக்கு கூட ஒரு சில நேரம் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு. நான் எப்பயும் பாசிப்பருப்பு போட மாட்டேன், ரொம்ப குழ குழன்னு ஆகிடும். துவரம்பருப்பு போட்டு வைக்கிற சாம்பார் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு வந்து இப்போ கடப்பா பண்ணுறேன் அப்படின்னா பாசிப்பருப்பு சேர்த்துப்பேன். இந்த மாதிரி சாம்பாருக்கு துவரம்பருப்பு தான் நிறைய போடுவேன் பாசிப்பருப்பு விட. மீல் மேக்கர் ஃப்ரைக்கு தான் இப்போ வதக்கிட்டு இருக்கேன். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம், அது வந்து சின்ன வெங்காயம் இடித்து போட்டிருக்கேன், தக்காளி பழம், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் வதக்கிட்டு மீல் மேக்கர் வந்து நம்ம சுடு தண்ணியில் ஊற போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெந்து வரும். மீல் மேக்கர் சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க, தக்ஷித்தை தவிர. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மித்துன் குட்டி ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவான். இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு காரப்பொடி ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்க வேண்டியதான். இதுவே கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும் இந்த மீல் மேக்கர். இது கொஞ்சம் பெருசு. நீங்கள் வந்து விசிலும் விடலாம். நான் வந்து தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டேன். கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். பாஸ்தா, மீல் மேக்கர், அப்புறம் மாம்பழம் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து மீல் மேக்கர் சாப்பிடுவான். அப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மாம்பழம் சாப்பிடுவான். இட்லியும் வந்து நல்லா பஞ்சு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி ரெசிபி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன் நான் எப்படி அரைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த பருப்பு சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க பசங்க. மித்துன் குட்டி வந்து சாப்பிட்டு இப்போ ரெடி ஆகிட்டான். அவனை அனுப்பிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ரெசிபி பண்ண போகிறேன். என்ன சரணியா ஒரே ரெசிபியாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஸோ அவருக்கு வந்து இந்த பெரிய கத்திரிக்காய் மசியல் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து எல்லாமே செய்கிறதுக்கு காலையில் டைம் பத்தாது. ஏன்னா பாஸ்தா செஞ்சு இட்லி சாம்பார் பண்ணுறதுக்கே ரெடியாக இருந்தது. அவனை அனுப்பிட்டு தான் அவங்களுக்கு வந்து நான் லன்ச் கட்ட போகிறேன். புளி வந்து ஒரு கொட்டைப்பாக் சைஸ் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். இப்போது இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் அப்புறம் காரப்பொடியெலாம் போட்டுட்டு அதுவும் நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே இந்த சுட்டு தான் பண்ணுவேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா அப்படியே பேர்ன் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி சுட்டை எடுத்துக்கணும். ஸோ அது கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் முதல் நாளே வந்து நான் நறுக்கி வச்சுட்டேன், உரித்து வச்சுட்டேன். இப்போ நறுக்கி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போது நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அப்புறம் சோம்பு, சீரகம் அது எல்லாமே போட்டிருக்கேன். பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுட்ட கத்திரிக்காய் அப்படியே தொகையல் மாதிரியும் செய்யலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் புளி, வரமிளகாலாம் நல்லா வறுத்து அரைச்சி போட்டு செய்யலாம். ஆனால் நான் எப்பயும் இப்படி தான் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 12-13 கிட்ட இருந்தது. ஸோ அதை வந்து நல்லா நறுக்கி அப்படியே சேர்த்துட்டேன். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் போதும், ஏன்னா புளி தண்ணி சேர்க்க போகிறோம். அதனால் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸோட எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ தேவையான அளவு கல் உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இந்த கத்திரிக்காயில் மட்டும்தான் அப்படி செய்ய முடியுமானா செய்யலாம். சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்தாலும் செய்யலாம். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இல்லாட்டி குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருந்ததுன்னா ஒன்றா நம்ம வந்து சுட்டு எடுக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து தோல் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி அதோடு இது மிக்ஸ் ஆகி அப்படியே வதக்கும்போது அந்த அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடி வந்து இந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மேற்பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி அந்த கலருக்காக சேர்த்துருக்கேன், அது ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளித்தண்ணி ஒரு கொட்டைப்பாக் சைஸ் அளவுக்கு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போதும். புளித்தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த புளித்தண்ணி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். இப்போ இந்த டயத்தில் நான் கருவேப்பிலை சேர்க்குறேன், தாளிக்கும் போது சேர்க்கலை. அப்போ தான் வந்து அதோடய ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும்.
ஸோ இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரிக்கிறதுக்கான டைம் தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் காரம் தேவைப்படுற மாதிரி இருந்தது. இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நல்லா அந்த புளி தண்ணியில் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இட்லிக்கு கூட இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். சாம்பார் அப்புறம் இதெல்லாம் வச்சு நான் அவருக்கு கொடுப்பேன். அவருக்கு ரொம்ப இஷ்டம். அடுத்தது தக்ஷுக்குட்டிக்கு கொஞ்சம் பாஸ்தா, வாழைப்பழம் வச்சுருக்கேன். அவனும் கிளம்பிட்டான். அவரை கொண்டு விட்டுட்டு வருவார். அவருக்கும் அதுக்குள்ளே நான் லன்ச் பேக் பண்ணிவிடுவேன். ஸோ நான் செஞ்ச ஐட்டம் எல்லாம் அவருக்கு பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய ரொட்டீன் டெய்லியுமே போகும். டைம் சரியாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.